ஓகே ராதா கிருஷ்ண பிராணமோரா பாடு. ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜுகல ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜோஹலா கிஷோர் ஜீவனே மரனே கதி அருணாஹி மோரா ஜீவனே மரனே கதி அருணாஹி மோரா. ஆனந்தி மாதாஜி பாட்டு படிக்க முடியுமா உங்களால? ஒரு ட்ரை பண்றோம். ஆனந்தி மாதாஜி வராது. சரி ட்ரை பண்ணுங்க பாப்பா. எப்படி இருக்கு பாப்பா? படிங்க. ராதா ராதா கிருஷ்ண பிராண மோரே மோரே ஜூகல ஜூகல கிஷோர் ஜீவனே மரணே கதி ஆரோ நாகி மோரே மோரா. ஓகே சரி அர்த்தம் படிங்க. இன்னொருத்தர பார்த்தோம். அர்த்தம் படிங்க. அர்த்தம் படிங்க. அர்த்தம் படிங்க. காலிந்தீர கூலே இல்ல இல்ல இதோட அர்த்தம் படிங்க. கீழ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அர்த்தம் போட்டுருவாங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அர்த்தம் அர்த்தம் பின்ன பேக் சைடு போகுதியா அது கேளுங்க. ஹரிப்பியாட கேளுங்க. பாடலின் பொருள் போட்டுக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் படி கரெக்ட். பாடலின் பொருள் ஃபர்ஸ்ட் பிரபுஜி பொருளே போல்லே பிரபுஜி. ஓ சரி பரவாயில்ல. வீட்ல போட்டுக்கோங்க. இந்த மலையாளம் படிக்க சொல்றேன். வீட்ல போட்டுக்கோங்க. பொருள் அர்த்தமே போல்ல பிரபுஜி. சரி சரி பரவாயில்ல. சரி ஓகே வீட்ல பரவாயில்ல. போட்டுக்கோங்க. மலையாளம் படிக்கணும் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தெய்வீக காதலர்களான ராதையும் கிருஷ்ணரும் எனது வாழ்வின் உயிர் மூச்சு அவர். எனது வாழ்விலும் மரணத்திலும் இவர்களை தவிர வேறு அடைக்கலம் இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜுஹலா கிஷோர். பிராணமோரா. பிராணனா இது என்னுடைய பிராணையே வாங்குற அப்படின்றல. என்னுடைய லைஃப் சோல் ரெண்டுமே யார் தான்? ராதா கிருஷ்ணா தான். டிவைன் கப்பல். டிவைன் கப்பல் யாரு? ராதா கிருஷ்ணா. ஓகே அவங்களோடக்காக தான் நம்ம சேவை பண்றோம். அவங்க தான் என்னுடைய லைஃப் அண்ட் சோல். இதே மாதிரி ஒரு பாட்டு பாடுவார்ல ஜீவகோஸ்வாமி. என்ன பாட்டு அது? ராதா பிரேமமயி. அது எது? பிரேமமயி ராதா கிருஷ்ணா பிரேமமயோஹரி ஜீவனே நதனே நித்யம் ராதா கிருஷ்ணா கதி மம ராதா கிருஷ்ணா கதி மம பிரேமமயி ராதா ராதா பிரேமமயோஹரி. கரெக்டா? ஓகே ஃபர்ஸ்ட் பிரேமமயி ரெண்டாவது பிராணமயி. ஓகே ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பாட்டு இதுவும் அதுதான் பிராணமோரா. என்னுடைய பிராணன் யாருன்னா ராதா கிருஷ்ணா டிவைன் கப்பல் தான். இந்த ராதா கிருஷ்ணா கம்பைன்டு ஃபார்ம் தான் யாரு? சைத்தன்ய மகாபிரபு. அதனால நம்ம சைத்தன்ய மகாபிரபு யார் ஒருத்தர் வழிபடுறாங்களோ அவங்க மூலமா தான் என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணா கான்சியஸ் கிடைக்கும். பிரபாதர் போய் பேசினார்ல அயல்நாட்டில். எவ்வளோ விளைச்சர்கள் எவ்வளோர்கள் அவங்களாம் எப்படி மாறினாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையில தான் மாறினாங்க. அதனால் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. அவர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? ராதா கிருஷ்ணாவை நம்மளால் வர்ஷிப் பண்ண முடியாது. ஓகே ஜீவனே மரணே கதி. இது எப்படி படிக்கணும்? இது ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜுஹலா கிஷோர் கதி அருணாஹி மோரா. ஜீவனே மரண லைஃப் ஆர் டெத். நான் வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி எனக்கு அடைக்காலம் தர்றது யாரு? உன்னையே தவிர யாரும் இல்லை. நீ மட்டும்தான் அடைக்காலம் தர்ற அப்படின்னு சொல்றான். ஓகே மிக முக்கியமான ஒரு ப்ரேயர். இது நைட்டு சயன ஆரத்தின்னு சொல்லுவாங்க. சயனம்னா படுக்கிறது. ஓகே பகவான் படுக்கும்போது பண்றது சயன ஆரத்தி. பகவான் எதிர்க்கும் போது பண்றது என்ன ஆரத்தி? ஆன்லைன்ல சொல்லுங்க. ஆன்லைன்ல சொல்லணும் மங்களாரத்தி. கரெக்ட். தேங்க்யூ மேம். பகவான் எதிர்க்கும் போது பண்ண மங்களாரத்தி.
நைட்டு படுக்கும்போது பண்ணுற ஆரத்தி சைன ஆரத்தி. இந்த ஆரத்தி சைன ஆரத்தி. ஓகே, இந்த பாட்டு பாடிட்டு என்ன பண்ணுறோம், பகவான் தூங்கும் போது நம்ம இந்த நாமாவே தூங்குறோம். ஓகே, இப்போ 2வது லைனு சரோஜா மாதா நீங்கள் படிங்க, 2வது லைன் படிங்க. காலி படிங்க, நீங்களும் படிங்க, உங்களுக்கு தெரியும், படிக்க தெரியல. பாட்டு பாடுங்க பாடுங்க. கலிந்திர குலே கேவி கதம்பேராவான வன ரத்தனா பேகிரா உபர கோசபதுஜானா. ஓகே, இது எப்படி பாடுவாங்கன்னா, காலிண்டீரா கோலே கேலி கடம்பேரவன ரத்தனா பேகிரா உபர கோசபதுஜானா ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜுஹலா கிஷோர். இன்னொரு ராகம், இன்னொரு டெம்பிள் வேற மாதிரி பண்ணுவாங்க. அந்த ராகம் தெரியுமா ஆசி? ஒரு ராகம் பாடுவாங்கல்ல, அதில் வரும்ல, ராதா கிருஷ்ண. இது வந்து ஸ்லோவாக பாடுறது. இன்னொரு ராதா கிருஷ்ண பிராணமுக்கு இன்னொரு ராகம் பாடுவாங்க. இது ஸ்லோ ராகம் தான். அது ராகத்தை எடுத்து வச்சுக்கோ, அடுத்தோட்டான ராதாகிருஷ்ணா வரும், அடிக்கடி இது டிவியில் வரும். அது மட்டும் தான் வித்தியாசமாக. இந்த ராகம் தான் எல்லா டெம்பிளையும் பாடுறோம், ஒரே ஒரு டெம்பிளில் மாற்றி பண்ணுவாங்க. ஓகே, இது காலிண்டிரா கூலே. காலிண்டினா யார்? யமுனா. அந்த யமுனை நதிக்கோரம் என்ன பண்ணுறாங்க, அந்த உள்ள ஃபாரஸ்ட்ல கடம்பாட்டியில் என்ன பண்ணுறாங்க. மாதாஜி நீங்கள் இங்கிலீஷில் படிங்க, அதுக்கு தமிழ் யாரை படிக்க சொல்லலாம். In a forest of small kadamba trees on the bank of the Yamuna, I will seat the divine couple on a throne made of brilliant jewels. Brilliant jewels. பிருந்தா மாதாஜி தமிழில் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யமுனை நதிக்கரையில் அமைந்த சிறிய கதம்ப மரங்கள் நிறைந்த வனத்தில் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் இந்த தெய்வீக காதலர்களை அமரச் செய்வேன். யமுனை நதிக்கரையில் உள்ள அந்த வனத்துல கடம்பற்றி நிறைஞ்சிருக்கு. அந்த வனத்துல ஓகே, ரத்தினங்கள் ஆன அந்த சிம்மாசனத்துல பசாபுனா உட்கார வைக்கிறது. இந்த துஜானா 2 பேர், டிவைன் கப்பல் 2 பேர் உட்கார வைப்பேன். இது எந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்துது? அபிதேயா ஸ்லோகம். என்ன அபிதேய ஸ்லோகம்? என்னது? திவ்ய பிருந்தாரணி கல்பத்ருமதா ஹர சிம்ஹாசனஸ்தம் ஸ்ரீமத் ராதாசில கோவிந்த தேவோ பிரஸ்தாலிபி சேவேமானா ஸ்மராமி. அந்த ரத்ன சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறது யாரு? கோவிந்தஜி, ராதாராணி. அப்போ இது அபிதேயம். ஓகே, இது சேவை பண்ணுறோம். யாருக்கு சேவை பண்ணுறோம்? ராதாகிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறோம். ரத்தன பேதிரா உபரா. அந்த அந்த த்ரோன் எப்படி இருக்குமா? பிரில்லியன்ட் ஜுவல்ஸ் அதால ஆன அந்த த்ரோனில் அவங்கள உட்கார வச்சு யாரை உட்கார வைக்கணும்? துஜனா. துஜனானா 2 பேர் யார்? டிவைன் கப்பல், ராதாகிருஷ்ணா. ஓகே, காலிண்டேரா கூலே கேலி கதமேரவனா ரதனா மேதிரா உபரா பஷபதுஜானா ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜுஹலா கிஷோர். கலாவதி மாதாஜி நீங்க 3வது லைன் படிங்க. ஷியாம கௌரி. படிங்க. கந்தா கமேரா துலபோ கபி ஹரி முகுந்தரா. தேங்க்யூ மாதாஜி. இங்கிலீஷ்ல படிச்சுங்க, அர்த்தம் படிங்க. I will annotate their dark and fair forms with sandalwood paste, seasoned with vaya, and I will fan them with a camera whisk. Oh, when will I behold their moon-like faces? Thank you, Mother. Hare Krishna. So another scented with kuyana. Chuya. Well, chuya perfume. And இது perfume. Okay. தமிழ்ல பிரபு தமிழ்ல என்ன படிங்க? தமிழ்ல படிங்க, அர்த்தம் படிங்க. ஒரு வகையான வாசனை திரவியம். வாசனை திரவியம். அது இல்ல, டிரான்ஸ்லேஷன் ஃபுல்லா படிங்க.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ. அவர்களின் கருப்பு கருநீல மற்றும் பொன்னிற திருமேனியில் சூயா ஒரு வகையான வாசனை திரவியம் பிரபுஜி கலந்த சந்தனத்தை டிஃபன் பண்ணணும் பிரபுஜி. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க பிரபு. முதல்ல படிக்கிறேன் பிரபு. அவர்களின் கருப்பு கருநீல மற்றும் பொன்னிற திருமேனியில் சூயா ஒரு வகையான வாசனை திரவியம் கலந்த சந்தனத்தை பூசி அவர்களுக்கு சாமரம் வீசுவேன். ஆஹா, நிலவை போன்ற அவர்களது திருமுகத்தை எப்போது காண்பேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு ஆசை. இது வந்து அபிதயா. ஓகே, திருப்பி வந்து சேவை பண்ணலாம். ஓகே, ஷியாம கௌரி அங்கே தீபோ, டார்க் அண்ட் ஃபேர் ஃபார்ம்ஸ். யார் டார்க் ஃபார்ம்ஸ்? கிருஷ்ணர், ஷியாமா. கௌராங்கினா யாரு? ராதாராணி இல்லையா? ஷியாம கௌரி அங்கே தீபோ சந்தனேர கந்தா. ஆமா, கந்த சந்தன கந்தா. சந்தன்லாம் தெரியல, சந்தன் சாண்டல்வுட். ஓகே, அதை பேஸ்ட் பண்ணி அவங்க பூசுறது. ஓகே, இதான் சேவை. சேவைனா என்ன? இந்த சந்தனத்தை அரைச்சி பூசுறோம் இல்லையா, அது ஒரு பெரிய சேவை டெம்பிளில். சாண்டல்வுட் பேஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுறோம்? சென்டர் சூயான்ற அந்த ஒரு சென்ட்டை வச்சு என்ன பண்ணுறோம்? அதையும் சேர்த்து குழச்சி அவங்களுடைய திருமுகத்தில் இது பண்ணுறோம். ஓகே, ஃபார்மில் அவங்களுடைய முகத்துலேயும் சரி உடம்புலையும் சரி இது பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சாமரம்ன்றோம் இல்லையா? சாமரம். இந்த சாமரத்தை வீசணும் அவர். ஐ ஃபேன் தம். ஓகே, சாமராது லாபோகவே ஹேரி முக சந்திரா. அப்படியே விசிறிக்கிட்டே அவர் முகத்தை பார்க்கறது. அப்படி இப்படியே ஒரு டிவோட்டி என்ன பண்ணுறான்? முகத்தை பார்த்துட்டே அப்படி சேவையை மறந்துட்டான். ஓகே, இந்த மாதிரி அப்புறம் திட்டுறாரு. ஐயோ, இந்த எக்ஸசைஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டுறாரு. இந்த மாதிரிலாம் பாவங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணிக்கிறது. பாட்டெலாம் சயனாத்தியம் பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணணும். இதெல்லாம் அப்படியே இந்த சாமத்தை விசிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த சுயா அந்த சென்ட்டு பெர்ஃப்யூமை கலந்து அந்த சண்டல்வுட் சந்தனத்தை பூசி அவங்களுடைய ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? விசிறியை வச்சு விசிறிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் எப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, when will I behold their moonlight faces? எப்போ நான் அவங்க திருமுகத்தை பார்க்க போகிறேன் இந்த மாதிரி அப்படி சொல்லி. இதை என்ன அர்த்தம்? இது அபிதயா. அதுக்கு ஏங்குறாரு. அந்த ஏக்கம் தான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த சேவைக்கு இழுத்துருப்போம். ஓகே, எது கேட்குறாரு? இந்த மாதிரி நான் சேவை பண்ணணும். அவங்களோட அழகான ஒரு த்ரோனில் உட்கார வச்சு அவங்க என்ன பண்ணணும்? அது மாதிரி சந்தனங்கள்லாம் பூசி விசிறி பண்ணணும். யமுனை நதிக்கரையில் இருக்கிற கரமேட்ரியில் அதில் வந்து அந்த ஃபாரஸ்டில் அவங்களுக்கு ஸ்டோன் திவ்ய பிருந்தாவனை கல்பதுர்மதா ஸ்ரீமரத்னாஹர சிம்ஹாசனஸ்தம் அந்த கோவிந்தையை உட்கார வச்சு நான் விசிறி விட்டணும் இந்த மாதிரி அப்படின்னு. ஓகே, இப்போ அடுத்தது 4வது நீ படி. English அர்த்தம் படி. After stringing together garlands of malati flowers, I will place them around their necks, and I will offer tambula scented camphor to their lotus mouth. இந்த மாதிரி மாலைகள்லாம் என்ன பண்றானே? மாலத்தி மாலை. மாலத்தி மாலை. அன்னைக்கு அங்கே பார்த்தேன் ராதாவோட இதுல. ராதாராணி பிளேஸ்லயா? ராதாராணி பிளேஸ்ல பர்த் பிளேஸ்ல. ராவல். ஆமாமா. காலையில ஒரு மாதிரி கலர்ல இருக்கும். ரெட்டாவும் ஒயிட்டாவும் ரெட்டாவும். கரெக்ட். அந்த மொட்டை மாடி போனல அங்க இல்லையா? இப்போ இங்க போகும்போதே தராமதி வீட்டு வாசல்ல இருக்கு. ஓகே. சோ காத்தியானா சேது கட்டறது. எந்த மாலை கட்டறாங்களா? மாலத்தி ஃப்ளவர்ஸ். ஓகே, அதுல மாலை கட்டறாங்க. ஓகே, இத வந்து அவங்க கழுத்துல போடணும். தோஹார கலே.
இதை திபோ தோஹார கலை அவங்களுடைய கழுத்தில் வந்து நான் இதை போடணும், பிளேஸ் பண்ணணும். ஆதாரே அதரம் 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 சொல்லல, அதரம்னா அவங்களுடைய மவுத் உதடு. ஓகே, ஆதாரே தூளியா திபோ கற்பூர தாம்பூலே அவங்களுடைய வாயில வந்து தாம்பூலம் ஊட்டி விடணும். ஓகே, அவங்க கழுத்துக்கு மாலையை போடணும், அவங்களுக்கு தாம்பூலம் இது பீட்டல் நட் சொல்லுவாங்கல்ல அது நான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இது பகவான் சாப்பிடலாம், பீட்டல் நட் வெத்தலை பார்க்கலாம், நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகே, ஆஃபர் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வேற யாருக்கா கொடுத்துடணும். மீன்ஸ் இது எப்படியோ ரிசப்ஷன் நம்ம சாப்பிடக்கூடாது, அது நமக்கு வந்து போதை பொருள். ஓகே, காஜியா மலதே மலா திபதோரகலே ஆதாரே தூளியா திபோ கற்பூர தாம்பூலே ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜுஹலா கிஷோர். வெரி நைஸ். இப்போ லலிதா அபிஷாகா இருக்கு இல்லையா, ஆசி நீ படி. ரொம்ப முடியலையா, பரவாயில்ல விட்டுரு. இப்போ விட்டு சரோஜா மாதிரி நீங்க படிங்க. லலிதா விசாகா. லலிதா விசாகா ஆதி ஜட சகி பிருந்தா ஆக்ஞா தெரித சேவா சரண அரவிந்தா. அர்த்தம் படிங்க. With the permission of all Sakhis, headed by Lalita and Vishaka, I will serve the lotus feet of Radha and Krishna. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து எப்படி சேவை பண்ண முடியும், உங்களுடைய பெர்மிஷன் மூலம் தான் சேவை பண்ண முடியும். ஓகே, யாருடைய பெர்மிஷன்? சக்கீஸ், வித் பெர்மிஷன் ஆல் சக்கீஸ் கோபிஸ், ஹெட்டட் பை லலிதா விசாகா. இவங்க தான் ஹெட். ஓகே, லலிதா விசாகா. ஸோ லலிதா விசாகா தி ஜாதா சாக்கி பிருந்தா ஆக்ஞாயா கோரிவா சேவா சரணாரவிந்தா ஆக்ஞாயா கோரிவா சேவா சரணாரவிந்தா ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜுஹலா கிஷோர். ஸோ அவங்களுடைய ஆணின் பேர் தான் நம்ம நான் சேவை பண்ண முடியும். யாருக்கு சேவை பண்ண முடியும்? ராதா கிருஷ்ணனுடைய பாதங்களுக்கு சேவை பண்ண முடியும். நம்மளே சேவை பண்ணக்கூடாது. ஓகே, எனக்கு தெரியும் நான் சேவை பண்ணுறேன் கிடையாது. அவங்களுடைய ஆணின் பேர் தான் என்ன பண்ணுறேன், நான் சேவை பண்ணுறேன். யாருடைய ஆணின் பேர்ல? எல்லா சக்கியோட பெர்மிஷன் பேர்ல ஆணின் பேர்ல என்ன பண்ணுறேன், நான் வந்து சேவை பண்ணுறேன். கோரிபோ சேவா, சேவை பண்ணுவேன் ராதாகிருஷ்ணனுடைய பாதங்களுக்கு. லாஸ்ட் லைனு அர்த்தம் படிக்கணும், நான் பாட்டு படிச்சிடறேன். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு தாசேராண தாசா சேவாபிலாசா கோரே ராதோத்தமதாசா ராதா கிருஷ்ண பிராணமோரா ஜோஹலா கிஷோர். பிருந்தாவனம் நீங்க படிங்க, அர்த்தம் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபுவின் சேவகருடைய சேவகனான இந்த நரோத்தம தாசன் அந்த தெய்வீக ஜோடிகளின் சேவைக்காக இயங்குகிறேன். தாசேர் அனுதாசா பாருங்க, செர்வெண்ட் ஆஃப் செர்வெண்ட், பிருத்த பிருத்த பிருத்தஷ்ய பிருத்திமாம் இதிமாம் ஸ்மரணோகநாத்தா கோபி பத்து பதகமலையோ தாச தாசானு தாசா தாச தாசேனு தாசா தாசானு தாசா. இதெல்லாம் எப்படி வருது கரெக்டா? சைத்தன்ய தாசா தார தாசே சைத்தன்ய தாசமொயி சைத்தன்ய தாசா சைத்தன்ய தாசமொயி தார தாசேன தாசா. எல்லாருமே அதே தான் வருது. இங்கே தாசே அனுதாசா. ஓகே, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு தாசேர் அனுதாசா, அவருடைய சேவனுக்கு சேவனா இருந்து யாரு? நரோத்தமதாஸ் தாக்கூர் பாடுறாங்க. ஓகே, சேவாபிலாச அபிலாச கோரே, ஏங்கிறது அபிலாசம்.
இது 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 படிச்சோம்ல அந்த வெந்த தேவி துளசி மகாராணியோட கீர்த்தனை படிச்சோம்ல, 2வது லைன் என்ன வரும்? ராதா கிருஷ்ண அப்படி கொஞ்சாதி மெவராய அபிலாஸ் அதுவும் ஏங்குறது. ஓகே, இந்த மாதிரி ஏங்குறதுக்கு இந்த அந்த மாதிரி சேவ் பண்ணி ஏங்குறாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஏக்கம். என்ன ஏக்கம்? இந்த மாதிரி நான் சேவை பண்ணணும், ராதாகிருஷ்ணா டிவைன் கப்பலுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி ஏங்குறார் நரோத்தமதாஸ் தாக்கூர். ஸோ நம்மளுடைய ஆச்சாரங்களுடைய எல்லாமே நோக்கமே அப்படின்னா இந்த மாதிரி ஏங்கி தான் சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, நம்ம சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இல்லை, இந்த மாதிரி சேவை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கு, அந்த மாதிரி ஏக்கம். ஓகே, சேவை எனக்கு கிடைச்சிருச்சு, நான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் சேவையெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, அதே மாதிரி இவரும் கோஸ்வாமி இது பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏங்க தான் செய்வாங்க. எங்கே சைத்தன்ய மகாபிரபு எங்கே இருக்காங்க, கோவர்தனகிரி எங்கே இருக்கு, ராதாகிருஷ்ணன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு நல்ல பாட்டு ஜே அனிலோ பிரேமாதனா, அதுலேயும் அதே மாதிரி தான் வைஷ்ணவாச்சாரியார் பிரிஞ்ச துக்கத்தில் வந்து ஏங்குவாங்க. இந்த மாதிரி ஏக்கம் இருக்கும்போது ஒரு வைஷ்ணவர் பிரிஞ்ச மாதிரியோ இல்லை பகவானை விட்டு பிரிஞ்ச ஏக்கம் இருக்குது இல்லையா, அதுதான் பக்தி. ஓகே, இந்த ஏக்கமே இல்லாமல் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், புல்லட் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு முடிச்சு கடைசியில் முடிச்சிட்டோம்னா அதில் வந்து பெனிஃபிட் ரொம்ப கம்மி தான். ஓகே, இந்த ஏக்கம் எப்படியாவது நமக்கு வரணும். அந்த ஏக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரணி இந்த மாதிரி வைஷ்ணவாச்சாரியார் சாங்ஸ் படிக்கிறது. ஓகே, இது கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறது, ஏன்னா இது நம்ம லாங்குவேஜ் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் சிரத்தையை எடுத்து படிக்கணும். ஓகே, வேறு வழி கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சாங்கில் வந்து ஆச்சாரியருடைய கருணை நிறைஞ்சிருக்கு. நம்ம எழுதுகிற சாங்கில் நம்மளுடைய அகங்காரம் நிறைஞ்சிருக்கு. அதனால் நம்ம சாங் எழுதக்கூடாது. ஓகே, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் எழுந்த அந்த சாங் என்ன பண்ணணும், படிக்கணும். இதே மாதிரி பச்சை மாமலை போல் மேடி அந்த மாதிரி சாங்லாம் படிக்கலாம். வைஷ்ணவாச்சாரியர்கள் அங்கேயும் ஸ்ரீ வைஷ்ணவா எழுதியிருக்காங்க இல்லையா, ரங்கநாத பற்றி எழுதியிருக்காங்க, நிறைய சாங்ஸ் அங்கேயும் இருக்குது. இதெல்லாம் கூட படிக்கலாம். ஆனால் மெயினாக வந்து கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து இந்த சாங்லாம் வந்து நம்ம நரோத்தமதாஸ் தாக்கூர் சாங் வந்து ரொம்ப ப்ராப்பராக இன்சிஸ்ட் பண்ணுறார். ஏன்னா நரோத்தமதாஸ் தாக்கூர் பாடின பாடல்களுக்கும் வேதங்களுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு ப்ராப்பராக சுட்டிட்டு காட்டியிருக்கிறார். ஓகே, அதனால என்ன பண்ணுவேன், இந்த சாங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த யூடியூப்பில் போட்டிங்கன்னா ராகம்லாம் கரெக்டாக வரும். டெய்லி நைட்டு பகவானை படுக்க வைக்கும் போது இந்த சாங்கை ஆன் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி அவருக்கு பூவெல்லாம் எடுத்துட்டு அப்படி விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த சைனா ஆர்த்தி பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, காலைல மங்களார்த்தி, அப்புறம் வந்து நம்ம துளசி குரு பூஜை பார்த்தோம். ஓகே, அதுக்கடுத்து துளசி ஆர்த்தி பார்த்துருக்கோம், இதுக்கடுத்து சைனா ஆர்த்தி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம யசுமதி நந்தனா எல்லாம் பார்க்கலாம் வர கிளாஸில். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, டக்கு டக்கு டக்குன்னு வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் சொல்லணும், கிளாஸ் நடுவில் போகக்கூடாதுன்னு சொல்லணும். இப்போ இவர் சத்யநாபுரம் போயிட்டாரு, ஆன்லைன் பார்த்தா சொல்லிட்டு போனாங்க, கொஞ்சம் பேர் சொல்லாமே போயிட்டாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ கிளாஸ் எதுவும் கேள்வியெல்லாம் கிளாஸ் முடிச்சுக்கலாம. நாளைக்கு வந்து நம்ம கிளாஸ் இருக்குது வழக்கம் போகலாம். ஓகே, 5:40க்கு ஜாயின் பண்ணிக்கலாம், 5:40 6 o'clock வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்கிற வைஷ்ணவங்க ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பண்ணலாம் பண்ணலாம். स्वाचा कल्पतरुपश्य कृपा सिन्धुभ्येव च परिदाना भवनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க கிளாஸ் எடுப்பீங்கல்ல,